என்னங்க நீங்க ஒரு வியாபாரி இப்படி சொல்றீங்க? என்னுடைய அவர் கேட்டிருந்தாரு, நினைச்ச டிசைன் வாங்குற முடியுமா, ஜிஎஸ்டி கட்ட முடியுமா? தாராளமா முடியும். அப்போ உங்களுக்கு 2 விதமான இது வந்துடுது. இந்த பிளாக்ல இருக்கிற கோல்டு எல்லா நகைக்கடையுமே மூடிட்டாங்கன்னா இவங்க தங்கத்தை எங்க வாங்குவாங்க? அதான் தெரியல. நான் கேட்கிறேன், வாங்கின உங்களுக்கு அன்னைக்கு 12,500 ரூபாய்க்கு வாங்கினாரு, இன்னைக்கு எவ்வளவு கோடி, இன்னைக்கு எத்தனை கோடி? உருட்டு நல்லா உருட்டு. அதுல ஒரு 4000 டன் வந்தாலும் சரி, இல்ல 400 டன் வந்தாலும் சரி, இல்ல 40 டன் வந்தாலும் சரி, 4 டன் வந்தாலும் சரி, அந்த பீரியடை க்ளோஸ் பண்ணிட்டு தான் அவங்க வருவாங்க. அரசாங்கம் கொடுத்து தானே இருக்கு, இல்லைன்னு சொல்லியே. இப்போ அவங்களே யார் யாரெல்லாம் பண்ணலையோ, நான் இன்னைக்கு போடுறேன் வர்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு அரசாங்கம் வாங்குறது ஏத்துக்கல. வணக்கம் சார். வணக்கம் சார். லாஸ்டா வந்துட்டு நம்ம கோல்ட் மானிட்டைசேஷன் 2.0 பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சார். அது கீழ ஒரு 100+ கமெண்ட்ஸ் வந்திருக்குங்க சார். ஆமா, நான் கூட பார்த்தேன், நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு, லைக்ஸும் நிறைய வந்திருந்ததுங்க சார். நல்ல வியூஸும் போயிருச்சுங்க சார். நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க சார். சோ அதுல வந்து நான் இம்பார்ட்டண்டா இருக்க கொஞ்சம் क्वेश्चंस கேட்க ஆன்சர் கொடுப்பீங்க கண்டிப்பா சார். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பெரிய கேள்வி ஒருத்தர் டைப் பண்ணிருக்காங்க சார், ரமேஷ்னு சொல்லிட்டு. சார், இந்த திட்டம் பத்தி பேசுற எல்லாருமே 6 வருடமோ அல்லது 8 வருடமோ கழித்து நாங்கள் எங்கள் நகையை திரும்ப ஆபரண தங்கமா செய்கூலி சேதாரம் இல்லாமல் மற்றும் ஜிஎஸ்டி இல்லாமல் நினைத்த மாடலை கடையில் உள்ள மாடல் எடுக்க முடியுமா அப்படின்னு தெளிவா விலைக்கு ஒரு வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார். ரமேஷ், அருமையான கேள்வி. கண்டிப்பா முடியும், அதுக்கு ஒரு வழி இருக்கு ரமேஷ். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்மளுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 1000 கணக்கில், லேக்ஸ் கணக்கில் போய்கிட்டு இருக்கு. கோல்டு குரு பேசுகிறாரு அப்படின்னு சொன்னாலே மற்ற சேனல்களில் கூட வந்து நான் அடிக்கடி நிறைய வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க, நிறைய போய்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம கோல்டு குரு சேனல்லையும் ஆர்கானிக் க்ரோத் இருக்கு. இருந்தாலும் பார்க்குற நீங்கள் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே டக்குன்னு உங்களுக்கும் வரும். அது நிச்சயமாக பயனுள்ளதாக தான் இருக்கும். ஏன் சொல்ல வரேன்னா, நான் அப்பப்போ ட்ரெண்டு கோல்டு ஏறுறது இறங்குறது என்னென்ன இருக்குது அப்படின்னு இந்த மார்க்கெட் சினரியை பற்றி பேசுகிறேன் இல்லையா. அதை தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சரியா? இப்போ ரமேஷ் கேட்குற விஷயத்துக்கு வரேன். ரமேஷ் இவர் மட்டும் இல்லை, கமெண்ட்ஸ்லையும் பார்த்தேன், நிறைய பேர் ஆமாங்க நாங்கள் எங்களது உருக்கி கொடுத்துட்றோம், நீங்கள் வாங்கிடுறீங்க, 6 வருஷம் 8 வருஷம் வச்சிடுறீங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வாங்கணும்னா அதுக்கு கூலி சேதாரம் தானே கொடுக்கணும் அப்படின்றாங்க. நியாயமான விஷயம்தான் அவங்க கேட்குற கேள்வி. நானும் இந்த இடத்துல இல்லாமல் அந்த இடத்துல இருந்தேன், நானும் ஒரு பப்ளிக்காக இருந்தேன், நான் நகைக்கடை வைக்கல, எனக்கு இதை பற்றி தெரியல அப்படின்னா நானுமே தான் கேட்பேன். என் வீட்டு நகையே கொடுத்துட்றேன் நாட்டுக்காக, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? இல்லை, 2 விஷயங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணாத பழைய நகைகள், இன்னொன்று காயின் பார், இது எல்லாமே யூஸ் பண்ற அன்றாடம் யூஸ் பண்ற நகையை நீங்க வந்து உருக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. அதுக்கு நான் எப்பயுமே அகெயின்ஸ்ட். ஒரு விஷயம் செய்யறாங்கன்னா அதுல நன்மை தீமை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, இப்ப இவங்கள்ட்ட வந்து உபயோகப்படுத்தாத பொருட்கள், அதாவது டிசைன்ஸ் ஓவர் டிசைன் ஆயிடுச்சு, இதுவெல்லாம் வந்து ஓல்டு ஆயிடுச்சு, இது யூஸ் பண்றதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்றதும், சில இதெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கும், அதை யூஸ் பண்ண முடியாது. அது இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், இப்போ பேண்ட் ஷர்ட்லாம் நம்ம வச்சுருப்போம். இப்போ லேடிஸ்லாம் நீங்களாம் வந்து சுடி சாரி வச்சுருப்பீங்க. சில இதெல்லாம் நான் ஓல்டுன்னு உங்களுக்கே தோணும், அது வார்ட்ரோப் அடைச்சிக்கிட்டு இருக்கும், ஆனால் அது போடவே மாட்டீங்க. உங்கள் வார்ட்ரோப்பில் இருக்கும், அது பக்கம் தொடவே மாட்டீங்க, கையே போகாது. டெய்லி வேற எடுத்து ரொட்டீனாக போயிட்டு அதுக்கு நடுவில் புதுசு ஒரு 10 வாங்குவீங்க, 4 வாங்குவீங்க, அதை மாற்றுவீங்க. இந்த பழசு தொடவே மாட்டீங்க. சில ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷ கணக்கில் அப்படியே தூங்கிட்டு இருக்கும். அதெல்லாம் என்ன பலன் இருக்கு? அதை நீங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி சும்மா பார்த்துட்டு அதெல்லாம் எடுத்தீங்கன்னு வைங்களேன், அப்போ எடுத்து நான் இன்னொருத்தருக்கு உபயோகப்படும்ல. அந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸே கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கவங்களுக்கு இதை கொடுத்தா இது பண்ண, அந்த மாதிரி இருக்கிறது கொடுக்குறது எப்படி இது வழியோ அது போல தங்கமும் இந்த மாதிரி. அதுக்காக வந்து நம்ம சும்மா கொடுத்துட வேணாம். அந்த மாதிரி நகைகளை எடுத்து உருக்கி கொடுத்தீங்கன்னா 6 வருஷம் கழிச்சோ 8 வருஷம் கழிச்சோ கண்டிப்பா நீங்க எந்த வித சேதாரமும் ஜிஎஸ்டி இல்லாம நீங்க வாங்கலாம் புது நகையை. ஓகே சார். எதுக்குமே சேதாரம் கிடையாது, தேவையில்லை, ஜிஎஸ்டி கிடையாதுங்களா? கிடையாது. ஓகே ஓகே. எப்படின்னு ஒரு क्वेश्चन வரணும் உங்களுக்கு. இப்போ இந்த நகையை நீங்க ஒரு 10 சவரன் நகை உருக்கி அதை கொடுக்குறீங்க, இன்னைக்கு வேலையில 13 லட்சம் நீங்கன்னு வைங்களேன், ஒரு எக்ஸாம்பிள். ஓகே சார். அதை நீங்க உருக்கி பிஸ்கட்டா கொடுத்துட்டீங்க. இந்த 13 லட்சத்துக்கு குறைந்தபட்சம் எப்படி 3% வட்டி தருவாங்க மத்திய அரசாங்கம், 2ல இருந்து 3%. அப்போ 3%னா 6 வருஷம் உங்கள்கிட்ட இருந்தால் 13
3% 6 3 18% உங்களுக்கு வட்டி வருதா? வந்துருது. கரெக்ட். அந்த வட்டி காசே வந்து உங்களுடைய சேதாரம் இதுக்கு ஜிஎஸ்டிக்கு வந்துடும். ஓகே. 15% சேதாரம், 3% ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி 18%. கரெக்ட். நீங்க வேணாம்னா நீங்க அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே வைங்க, வச்சுட்டு அதெல்லாம் நகை வாங்க போறப்போ அதை அப்படியே வைங்க, முடிச்சிடும்ல. ஓகே. அப்படி திங்க் பண்ணி பாருங்க. யாருமே அதை திங்க் பண்றதே இல்லை. அதாவது கேள்வி மட்டும் ஈஸியா கேட்டுடலாம். ஆனா அதுல என்னன்றது நம்ம தான் ஸ்மார்ட்டா பார்க்கணும். இப்போ 8 மாசம் நீங்க 8 வருஷம் வச்சிருந்தீங்கன்னு வைங்களேன், வருஷத்துக்கு 3%னா 8 வருஷத்துக்கு 24%. ஓகே. அப்ப நீங்க நினைச்ச டிசைனை வாங்கலாமே. கண்டிப்பா சார். அவர் கேட்டிருந்தாரு, நினைச்ச டிசைன் வாங்க முடியுமா, நான் ஜிஎஸ்டி கட்ட முடியுமா? தாராளமா முடியும். அப்போ உங்களுக்கு 2 விதமான இது வந்துடுது. இந்த பிளாக்ல இருக்கிற கோல்டு ஒயிட் ஆயிடுது. ஓகே. கரெக்டுங்களா? ரெண்டாவது விஷயம், பழைய தேவையில்லாத நகைகள் இருக்கிற அதை போட்டு நீங்க மாத்துறதுக்கு கூலி சேரம் வரும். அதுக்கு இது கூலி சேரமும் இல்லாம உங்களுக்கு வந்துடும். மூணாவது, நாட்டுக்கு என்னுடைய பங்கு இருக்கு அப்படின்னு மாறு தட்டி சொல்லலாம் நீங்க. கண்டிப்பா. அதனால நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. நீங்க எதுவுமே கவலைப்பட தேவையில்ல. நீங்க தாராளமா கொடுக்கலாம், கூலி சேதாரம் இல்லாமலே வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அவரே இன்னொரு பேராகிராஃப் சொல்லியிருக்காரு சார், அப்படி இன்கேஸ் கவர்மெண்ட் அப்படி பண்ணா 50 பவுன் வந்து ஈஸியா கொடுப்பதற்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயி நடுத்தர மக்கள் தயாராக உள்ளனர். அப்படி இல்லை என்றால் 1 கிராம் கூட அரசு வாங்க வராது. அதான் நான் தான் வழியை சொல்லிட்டேனே, இருக்கு அந்த வழி இருக்கு. இந்த வழி இருந்தாலே போதும். சார் அடுத்ததான் வந்து ராலி கிங்ஸ்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு சார், எல்லா தங்க நகை கடை உரிமையாளர்களும் தங்களிடம் உள்ள கூடுதல் தங்கத்தை அரசிடம் ஒப்படைத்தால் அரசுக்கு பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆமா, எல்லா நகை கடைக்காருமே கூடுதல் தங்கம் வச்சிருக்கிறது எல்லாமே இப்பெல்லாம் வந்து கணக்குல கொண்டு வந்தாச்சு. எல்லா நகைகளுமே அவங்க விற்பனை தானே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இது அரசாங்கத்துல இது பண்ணணும்ன்றது இல்லையே. அரசாங்கத்துல திருப்பி கொடுத்தாலும் அரசாங்கத்தை திருப்பி கொள்முதல் பண்ணணும். அவங்க கேட்கிற கேள்வி வந்து ஈஸியான கேள்விதான். இப்போ ஒருத்தர் நகை வியாபாரம் பண்றாரு, இவரே ஒரு 2 கிலோ கோல்டு வச்சிருக்காரு. 1 கிலோ கோல்டு அரசாங்கத்தை வித்துறாரு. எக்ஸாம்பிள் சொல்ல போனா வித்துறாரு மீன்ஸ் டெபாசிட் கொடுத்துறாரு. திருப்பி என்ன பண்றாரு, இவர் நகை அங்க இருந்து திருப்பி வாங்கணும்ல. கரெக்ட். அதேதானே சார், ரொட்டேஷன் வந்து இப்படி போய் இப்படி திரும்ப வருது. அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்துக்கலாம்ல. இவர் கடையிலேயே இருந்துச்சுன்னா இவர் கடையில இருக்கு தானே போறாரு. அந்த மாதிரி பப்ளிக் கிட்ட சொல்ல முடியாதுல்ல, அது அங்க இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பழைய நகையை வாங்கிட்டு புதுசுக்கு வாங்க போறீங்க, இது படம் மாத்த போறீங்க. பட் கடைன்றது வணிகம், வியாபாரம். வீட்டுல இருக்குன்றது சும்மா இருக்காரு. சரி, அடுத்தது கலை செல்வின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க சார், பல தங்க நகை கடைகளை மூடுங்கள், நீங்கள் தொழில் செய்ய மக்களை குறிவைத்து நீங்கள் கொடுக்கும் ஐடியா மக்கள் இழைத்தவர்களா? கருப்பு பணம் என்னாச்சு, நீங்கள் தொழில் செய்தேதான் ஆகணுமா? குறிய ஐடியா உங்கள் திட்டம் அப்படின்னு சொல்லி இல்ல, இதெல்லாம் சும்மா ஏதோ கேள்வி கேட்கணும் பாவம் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கே அது புரியாது. எல்லா நகைக்கடையுமே மூடிட்டாங்கன்னா இவங்க தங்கத்தை எங்க வாங்குவாங்க? அதான் தெரியல சார். நான் கேக்குறேன், நகைக்கடை எல்லாம் மூடிடுறாங்க. கரெக்ட்மா, நீங்க சொன்ன ஐடியா கரெக்டான ஐடியா. எல்லா நகைக்கடையும் மூடிடலாம். அப்புறம் நீங்க தங்கம் வாங்கணும்னா எங்க போய் வாங்குவீங்க? சாத்தியம் இல்ல. சில பேர் குதர்க்கமா கேட்கிற கேள்வி இது. அடுத்து வந்து மாணிக்க சுந்தரம் ஒருத்தர் சார், நகைக்கடைக்காரர்கள் கொள்ளையடிக்க அற்புதமான திட்டம், நகைக்கடை அசோசியேஷன் சார்பாக அமித்ஷாவுக்கு எவ்வளவு கொடுத்தீர்கள் அப்படின்னு. அதான் சொல்லிட்டேன் இல்லையா, இதெல்லாம் வந்து உருட்டு நல்லா உருட்டு அப்படின்ற மாதிரிதான். இதுக்கு எதுக்கு போய் அமித்ஷா லாஜிக்கா யோசிச்சா அப்படிலாம் கேட்க தோணாது இல்லைங்க சார். இதே அந்த தப்பு கிடையாது. நம்மளுடைய இதே மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா கேள்வியுமே வந்து நம்ம பாசிட்டிவாவும் பார்ப்போம், நெகட்டிவா இருக்கிறத கூட பாசிட்டிவா பார்க்குறோம். அவங்களுடைய உரிமை அது கேட்கறது, அவங்களுடைய இது எல்லாமே. ஆனால் இதெல்லாம் யார் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி, நான் தான் திரும்ப சொல்லுவேன், இன்வெஸ்ட் பண்ணி அதில் லாபம் கண்டவங்களோ இல்லை சேமிக்கணுன்ற எண்ணம் இருக்கவங்களோ பார்க்க மாட்டாங்க, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இயலாமையில் இருக்கவங்க அவங்க தான் அந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருந்தாரு, நான் சின்ன வயசா இருக்கப்போ எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, அவர் சொல்லுவாரு, எங்க அப்பாட்ட சொல்லுவாரு, சௌந்தரராஜன் பாருங்க, நீங்க இந்த இடம்லாம் வாங்குறீங்கல்ல, அதுவும் முதல்ல எங்க அப்பா அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து, முதல்ல அவருடைய சம்பளத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கினாரு சாலிகிராமத்துல. அன்னைக்கு வாங்குறப்போ 12,500 ரூபா 1.5 கிரவுண்ட் இடம் சாலிகிராமத்துல 12,500 ரூபா 1978. இன்னைக்கு அந்த இடத்தினுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா, ஒரு கிரவுண்டு ஒரு 3.5 கோடி ரூபா, கம்மியானது நான் சொல்றேன். ஒரு கிரவுண்ட் 3.5 கோடி ரூபா. அப்போ 1.5 கிரவுண்ட்னா 4.25 கோடி ரூபா, தாராளமா 5 கோடி ரூபா போகும். அது இன்னும் வச்சிருக்கோம். எங்க அப்பா வாங்கின இடம் அது வேற விஷயம்.
அது மதிப்பு தான் கூடிட்டு இருக்கே தவிர நாங்கள் ஒன்றும் அதை இது பண்ணல. இடம் தான் இருக்கு, இடமா இருக்கு, வீடு இருக்கு, எல்லாமே 12,500 ரூபாய்க்கு வாங்கினது. அப்போ இவர் போய் வாங்கிட்டு தான் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்றாரு, ஐயா இந்த மாதிரி நான் இடம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. அவர் பாராட்டுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சும்மா சொல்றாரு, தன்னுடைய இதை வெளிப்படுத்துறாரு. ஏன்பா இடத்த வாங்கினேன், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாரு இடம்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும், யாருமே வாங்க முடியாமல் வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப இப்போ 12,000 ரூபாய்க்கு வாங்கினல 5,000 ரூபா 10,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய்க்குலாம் வந்துடும் கிரவுண்டு அப்படின்னு சொன்னார். அப்போ வாங்குறவனுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பா இன்னைக்கு சொன்னவர் அப்படியே தான் இருக்காரு, அதே ஸ்டேஜ்ல இருக்காரு, ஒரு வாடகை வீட்டில் இருக்காரு, அப்படியே தான் இருக்காரு. ஆனா இந்த வாங்கினவங்களுக்கு அன்னைக்கு 12,500 ரூபாய்க்கு வாங்கினாரு, இன்னைக்கு எவ்வளவு கோடி, இன்னைக்கு எத்தனை கோடி. இதை அனுபவிக்கிறது யாரு? வாங்கினவங்க தான். வாங்க முடியாதவங்க பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் ஒரு இதெல்லாம் வந்து நான் சின்ன வயசுல பார்த்த எக்ஸாம்பிள், அதை வச்சுதான் ஜஸ்ட் இதை ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. சார் அடுத்தது வந்து அசோகன் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க சார், இருக்கிற தங்கத்தை அரசிடம் கொடுத்துட்டு திரும்ப வாங்கும் போது சோர்ஸ் காண்பிக்க சொன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்ட்டு. இல்லைங்க, அதுக்குதான் இப்போ அரசு வந்து தீர்மானம் நிறைவேற்றி அத பார்லிமெண்ட்ல மசோதா தாக்கல் பண்ணி அதை வச்சுட்டு தான் வருவாங்க இந்த மாதிரி. அப்படி ஒரு கால் வந்து பண்ணியாச்சுன்னா, ஒன்ஸ் நீங்க உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியாச்சுன்னா அது எல்லாமே நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. இப்போ கோல்டு பாண்டு கூட போடுறோம், நிறைய சிட்டு ஃபினான்ஸ் கம்பெனியில் சிட்டு போடுறோம், எல்லாமே போடுறோம், ஷேர் மார்க்கெட்ல போடுறோம், மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறோம், எல்லாமே போட்டு நாளைக்கு எதுவுமே அந்த கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணல, ஜீரோல போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மாதிரி அதனாலதான் நார்மல் நிதி நிறுவனங்கள் அதை விட ஏன் நேஷனலைஸ் பேங்க் தேடி போறாங்க? அது அரசாங்கத்தினுடைய பேங்க், கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பேங்க், ரிசர்வ் பேங்குடைய டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறது, ஏமாத்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். அது மாதிரிதான் இது அரசாங்கம். இதை விட ஒரு நம்பிக்கைத்தன்மை வேற யாரும் கொடுக்க முடியும்? அதுக்காக நாங்க நீங்க கொடுங்கன்னு சொல்லி நான் வாதாடல, கொடுக்கறதும் கொடுக்காதும் உங்களுடைய விருப்பம். ஆனா இருக்கிறதுலயே பெட்டர் அது, அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது. நமக்கு உங்களுக்கு நிறைய இருந்தால் கொடுங்க, இல்லையா கொடுக்க விருப்பமே இல்லையா சைலண்டா போயிடுங்க, என்கிட்ட இல்லைன்னே சொல்லிட்டு போயிடுங்க, அது வேற விஷயம். தங்க இல்ல என்கிட்ட அப்படின்னு கூட போகலாம், அது யாரும் கேட்க போறது இல்லை. உங்கள்கிட்ட இருந்து அதை கணக்குல காமிக்கணும் அப்படின்னு பண்ணா நாளைக்கு அதை வந்து கணக்குல வந்துடும், நம்பர் 1ல உங்களுடைய இதுலயே வந்துடும். அதுக்கு இந்த டாக்ஸ் கிடையாது, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இது இல்லாம வந்து. ஓகே சார். சரி, இப்போ நீங்க பேசும்போது எனக்கு வந்து ஒரு டவுட் என்னன்னா சார், இப்போ 2.1 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க சார், ஆகஸ்ட்ல லான்ச் பண்ண போறாங்க. இன் கேஸ் வந்து ஒரு 3 வருஷம் பாக்குறாங்க, அது வந்து பெருசா வந்து அது அவங்க ஏத்த மாதிரி வரவேற்பு இல்ல, நினைக்கிற மாதிரி வரவேற்பு இல்ல, இது வேண்டாம் நிறுத்திட்டாங்கன்னா அந்த 4 வருஷமா போட்ட அவங்களோட நகைகளை அதுக்கான முடிவு இல்ல ஒன்ஸ் போட்டுட்டாங்க அப்படின்னா அதுல ஒரு 4,000 டன் வந்தாலும் சரி, இல்ல 400 டன் வந்தாலும் சரி, இல்ல 40 டன் வந்தாலும் சரி, 4 டன் வந்தாலும் சரி, அந்த பீரியடை க்ளோஸ் பண்ணிட்டு தான் அவங்க வருவாங்க. இப்போ இந்த பீரியட் ஸ்டார்ட் பண்றாங்க, இதுல இருந்து ஒரு கால வரம்புன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. 3 மாச காலமோ 6 மாச காலமோ 1 வருஷ காலமோ கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதை என்ன ஆகுதோ ப்ராமிஸ் பண்ண வரைக்கும் அவங்களுக்கு அதை இது பண்ணுவாங்க, 7 இயர்ஸோ 8 இயர்ஸோ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணலாம். இது ஒரு கால் நல்லா இருக்கு எனக்கு, அதுக்கப்புறம் நீங்க நான் போடுறேன் அப்படின்னா கூட அவங்க போட்டா மட்டும்தான் நீங்க வாங்க முடியும், அந்த மாதிரி டெபாசிட் பண்ண முடியும். ஒரு டைம்ல எடுத்து போய் பண்ண முடியாது. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தெரிஞ்சுங்க. இந்த கோல்டு பாண்ட் வந்துச்சுல 2,900 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. பண்றப்போ சில ஆடிட்டர்ஸ், சில ஃபினான்ஸ் கன்சல்டன்ட், சில எக்கனாமிஸ்ட் எல்லாருமே என்ன சொன்னாங்க, அதுலலாம் யாருப்பா போறது, அரசாங்கம் அப்புறம் தரமாட்டாங்க, இதெல்லாம் சும்மா கதை, இதுல சும்மா இருக்கிறதுக்கு நகையா வாங்கி வைக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் நிறைய வியாபாரி, என்னுடைய நண்பர் ஒருத்தர், நான் இப்போ இதை பத்தி பேசியிருந்தேன், பேசுறப்போ என்கிட்ட வந்தார், வந்துட்டு சாந்தகுமார் சார் நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க அதை பாண்டு போடலாமா அப்படின்னாரு. ஏன் போடலாமே, என்னங்க நீங்க ஒரு வியாபாரி இப்படி சொல்றீங்க, என்னுடைய பக்கத்துல இருக்க சேட்டுக்கல்ல போய் கேட்டேன், பாண்ட்லாம் போட்டுறாதீங்க அப்படின்னாரு, நீங்க எப்படி சொல்றீங்களே. நான் சொன்னேன், அவர் தன்னுடைய வியாபாரத்துக்காக சொல்லியிருக்காரு, பாண்ட்லாம் போட்டுறாதீங்க, நீங்க தங்கமா வாங்கி வைங்க அப்படின்னு அவர் விற்கிறதுக்காக சொன்னார். என்கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க ஜென்ரலா கேக்குறீங்க, கடல்ல தண்ணி இருக்குங்க, யார் யாருக்கு வேணுமோ அவ்வளோ அள்ளி குடிச்சிட்டே இல்லாத அந்த தண்ணியை பயன்படுத்தலாம், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம்ன்ற மாதிரி அதை எடுத்து பண்ணலாம். சில பேர் இது உப்பு தண்ணின்னு சொல்லிட்டு போட்டு போறவங்களும் உண்டு, அது இதனால என்ன பலன் இருக்கு அதை யூஸ் பண்ணாம இருக்கவங்களும் உண்டு. அது மாதிரிதான் இதை நான் பார்ப்பேன். நல்ல எக்ஸாம்பிள். ஆமா, இதை பொறுத்த வரைக்கும் ஆனா அன்னைக்கு போட்டவங்க எல்லாமே பயனடைஞ்சாங்க. நான் எதை சொல்ல வந்த கருத்து என்னன்னா, அவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட், ஃபினான்சியல் கன்சல்டன்ட், எக்கனாமிஸ்ட், ஆடிட்டர்ஸ் எல்லாருமே வேணான்னு சொன்னாங்க. அன்னைக்கு
அதுலேயும் பல பேர் துணிஞ்சு முதலீடு பண்ணாங்க. 2,900 ரூபா, ஏன் 3,000 ரூபா கிராம் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு 15,000 ரூபா ஒரு கிராம், 5 மடங்கு உயர்ந்துச்சு. அரசாங்கம் கொடுத்துட்டு தானே இருக்கு. கண்டிப்பா சார், இல்லைன்னு சொல்லியே. கரெக்ட் தான். இப்போ அவங்களே யாரெல்லாம் பண்ணலையோ, நான் இன்னைக்கு போடுறேன், வர்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு அரசாங்கம் வாங்குறது ஏத்துக்கல. கரெக்ட். இது பண்ணல. கரெக்ட். அந்த மாதிரி தான் இதுவும் கூட வரலாம். அவங்க கொடுக்குற டைம்ல வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ணணும். ஓகே, நம்ம நினைச்ச டைம்ல பண்ண முடியாது. ஓகே சார். சரி, அடுத்ததான் வந்து பாலமதுன்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க சார். இறக்குமதி செய்து கொண்டேதான் இருக்கிறோம், மக்கள் தங்கம் வாங்கிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். அப்ப தங்கத்தின் இருப்பு யாரிடமோ இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இறக்குமதியை வைத்தே கணிக்கலாம் எவ்வளவு இந்தியாவில் தங்கம் இருக்கிறது என்று. இதுல என்ன குழப்பம்? இதுல குழப்பமே இல்லையே. ஆக்சுவலா மிஸ்டர் பாலமுரளியா அவர்கிட்ட சொல்றது பாலமது என்னன்னா, தங்கம் இருக்குங்க, நம்ம இந்தியாவில தான் தோண்டி எடுக்கல, இல்ல வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்றோம். இறக்குமதி பண்றது எதுக்கு பண்றோம்? இதுல வந்து கிட்டத்தட்ட டெபாசிட் பண்றவங்களும் பேங்க் வாங்குறாங்க, பப்ளிக் வாங்குறாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்குறாங்க, முதலீட்டாளர்கள் தன்னுடைய முதலீடுக்காக வாங்குறாங்க. இது எல்லாமே சுமார் 700 டன்லேருந்து 800 டன் வருஷம் ஒன்றுக்கு வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதை வாங்குறதுக்கு ஏன் நீ வெளியில வாங்குற, இங்க இருக்கதே மறுசுழற்சி முறையில கொண்டு வரணும் அப்படின்றதான் இது அரசாங்கத்துடைய நினைப்பே தவிர, ஏன் வாங்குறீங்க, இருக்குதானே, தேவையானது இருக்குதானே. அப்ப யாருமே வாங்காம விட்டா அங்க இறக்குமதி பண்ண தேவையில்லை. 2 வகையில பண்ணலாம். ஒண்ணு, யாருமே வாங்கினா மக்கள் நிப்பாட்டணும், எனக்கு வேணவே வேணாம், தங்கமே வேணாங்க எங்களுக்கு. இந்த படத்துல சொல்ற மாதிரி எதுவுமே பண்ணாத, பெயிண்ட் அடிக்க போறப்போ வடிவேல் சார் சொல்ற, ஒரு ஆணியும் புடுங்காதீங்கடா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா. தங்கமே யாருமே வேணாம் அப்படின்னா இறக்குமதியும் கண்டிப்பா தேவையில்லை. மக்கள் வேணும், வாங்கக்கூடிய சோர்ஸ் இங்க இருந்து மக்கள் வியாபாரத்துக்காகவோ தன்னுடைய இதுக்காக தேவைக்காகவோ வாங்குறப்போ நம்மள்ட்ட அந்த தங்கம் இல்லை, அதை தான் வெளிநாடுகள்ல வாங்குறோம். அதற்கு பதில் தான் வெளிநாடுகள்ல ஏன் வாங்குற, யார்ட்டெல்லாம் வேஸ்டா இருக்க தங்கத்தை கொடுங்க, அதை மறுசுழற்சி பண்ணலாம். இவ்வளவுதான் விஷயம். அதனால குழப்பமே வேணாம் பாலமது. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க இந்த முறையிலையும் வாங்கலாம், வேணான்னாலும் வாங்காம விட்டுறலாம், தப்பே கிடையாது. அடுத்தது வந்து ராஜன் பாபுன்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க சார். தங்கம் பாஜகவை நம்பினால் உங்களுக்கு திருவோடு தான் கிடைக்கும். அம்பானி, அதானி, நிர்மலா வீட்டில் உள்ள தங்கத்தை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, அரசியல்லாம் அவரு சொல்ற மாதிரி அரசியலுக்கும் வியாபாரத்துக்கும் சம்பந்தமே இல்லை எப்பயுமே. இதை நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். அடுத்தது வந்து ஜான் கெனடின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காருங்க சார். நம்ம 12th மினிட்ல பேசுறதை டேக் பண்ணியிருக்காரு சார். நகையை கொடுத்தால் உருக்கித்தான் கணக்கிடுவதாக சொல்கிறார்கள். அதை நம்பி திரும்பி எடுத்து நகையை மாற்ற வேண்டும் என்றால் திரும்ப செய்கூலி சேதாரம் கொடுக்க வேண்டும். இதில் முழு லாபம் சம்பாதிக்க போவது உங்களை போன நகைக்கடை முதலாளிகள் தான், தவிர மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது. உபரியா இருக்க தங்கத்தை தான் ஜான் கேட்கறது. நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்க தங்கத்தை உருக்கி கொடுங்கன்னு கேட்கல. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 40,000 டன்னு மக்கள்கிட்ட இருக்குன்னு ஒரு சர்வே வருது. ஒரு குடும்பம் ஒன்றுக்கு 10-15 சவரன் வச்சுருக்காங்க அப்படின்றது. 15% சவரனுக்கு மேலே வச்சுருக்கவங்கள்ட்ட தான் நம்ம கேட்குறோமே தவிர 15 சவரனுக்கு உள்ளே இருக்கவங்கள்ட்ட கேட்கல. நீங்கள் கேட்கும் விஷயம் கரெக்டு தான், ஆனால் அது காயினாவோ பாராவோ அது வந்தாலே போதும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ 800 டன் நம்ம இறக்குமதி பண்றோம் இல்லையா, அந்த 800 டன்ல 800 டன்னுமே நகையா போய் உற்பத்தி ஆகல. இப்போ கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 டன்னு மட்டும்தான் நகையா வந்து உற்பத்தி ஆகுது. மீதி இருக்கிற ஒரு 300-400 டன்னு வெறும் பாரு காயினா தான் போய் நிக்குது. அது எங்க போகுதுன்னு ட்ராக்கிங்கே இல்லை. இப்போ அரசாங்கம் ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு முடிவு எடுத்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா நான் ஒரு வியாபாரி, ஆனால் வியாபாரின்ற இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வியாபாரத்துக்கு தேவையில்லைன்னு தான் எல்லாருமே ஆரம்பத்தில் போராடினாங்க. என்னன்னா ஹெச்யூஐடி எதுக்காக போடுறாங்கன்னா எவ்வளோ உற்பத்தி ஆகுது, எவ்வளோ நகைகள் தயாரி பண்ணி விற்பனைக்கு வருது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதை கொண்டு வந்தாங்க முதல்ல. அப்படின்றப்போ 200-300 டன்னு தான் அந்த மாதிரி நகையா வருது. மீதி ஒரு 300 டன்னு வந்து பார்த்தோம்னா அது காயின் பாரு எல்லாருமே கொழுத்த பணக்காரவங்க வாங்கி சேர்த்து வைக்கிற இடத்துல போயிடுது. அதுக்கு ட்ராக்கிங்கே கிடையாது, ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாது. மீதி ஒரு 200 டன் 800-300 300 600 அதுதான் இன்ஸ்டிடியூஷன், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன், பேங்க்கு இவங்கெல்லாம் இம்போர்ட் பண்றது, அதுக்கு ட்ராக்கிங் இருக்கும். அப்போ இந்த 300 டன் ட்ராக்கிங் இல்லாம இருக்குல்ல, கடந்த ஒரு 30 வருஷத்துக்கு எடுத்துக்கங்க. இது வந்து வருஷம் ட்ராக் பண்ணி இது பண்ணிருக்கோம். வருஷத்துக்கு 300 டன் இந்த காயின் பாரா போச்சுன்னா
ஒரு 10 வருஷத்துக்கு 3000 டன்னு, 30 வருஷத்துக்கு 9000 டன்னு, 9000 டன்னு மக்கள்கிட்டயே கருப்பு பணமா தங்கி இருக்கு. அதை வந்தாலே போதும். நம்ம ஏன் போயிட்டு இந்த நகையை உருக்கிறது அது இது பார்க்கணும்? கரெக்ட் தான் சார். ஆனா அப்படி எடுத்து கொடுக்க யார் தயாரா இல்ல. அது அவங்க விருப்பம், அரசாங்கத்தோட விருப்பம். இவங்க நான் உங்களுக்கு கேரண்டி இருந்து நான் இதெல்லாம் பண்றேன்னா, சார் நீங்க வேணா நினைக்கிறீங்க, நம்ம வேணா நீங்க வேணா பாருங்க கோல்டு குரு, நீங்க ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லுவீங்களா இல்லையான்னு பாருங்க. இதே இன்னொரு 6 மாசத்துக்கு கழிச்சு திருப்பி இதை பத்தி நம்ம ஒரு வீடியோ போடுவோம். இது இன்கேஸ் ஆகஸ்ட்ல வந்துருச்சு, இவங்க சில பல நல்ல விஷயங்கள் கொடுத்துட்டாங்க அரசாங்கம் அப்படின்னாங்கன்னா, நான் நீ போட்டி போட்டு வருவாங்க. போட்டி போட்டு வந்தாச்சுன்னா இவங்க ஒரு பீரியட் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த டைம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணாம போயிட்டுமே, இதெல்லாம் கொடுக்காம போயிட்டுமே அப்படின்ட்டு வரதுக்கும் இருக்கு. ஆனா அதுக்கு உண்டான நல்ல ஒரு சில ரிலாக்ஸேஷன் கொடுத்து பண்ணியிருந்தால் இது ஒரு திட்டம், அருமையான திட்டம். ஓகே சார். அடுத்து வந்து லாஸ்டா ஒண்ணுங்க சார், மனோஜ் சரண் ஒருத்தர் கேட்டிருக்காருங்க சார். இது மிகவும் பயனுள்ளது. அமெரிக்காக்காரனுக்கு கொடுக்கும் நம்ம உழைப்பை நம்ம மக்களுக்கு கொடுத்தால் இதை அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டும். வீடுகளில் சும்மா வைத்திருக்கும் 20 கிராமோ 30 கிராமோ அரசாங்கம் வாங்கி கொண்டு திருப்தியான வட்டி கொடுத்தால் எல்லாருக்கும் நல்லது தானே. அமெரிக்காக்காரன் ஏன் சாப்பிடணும், அதை நம்ம மக்களுக்கு கொடுத்தால் நல்லது தானே. கரெக்ட். பாருங்க எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்தால் கூட பல பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்திருக்கு. இவர் கேட்குறது அருமையான இதுதான். அதுதாங்க, இதுதான் உண்மையான விஷயம். இன்னொரு விஷயம் தெரியுமா, நம்மெல்லாம் பேசுகிறோம் சுதேசி இயக்கம், உள்ளூர் நலத்தில் தயாரிக்கிற பொருளே வாங்கு அப்படி இப்படின்றோம்ல. நீங்கள் ஒவ்வொருத்தர் இதுலேருந்து ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஒவ்வொருத்தருமே நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அது விசா, மாஸ்டர், ரூபே இப்படி இருக்கு இல்லையா. அந்த மாஸ்டர், விசா இந்த கார்டெலாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் நீங்கள் பே பண்ணலைன்னா கூட, சில துணி எடுக்க போகிறீங்க, அதில் வந்து 1.5% மினிமம் ஆவரேஜ் அந்த சர்வீஸ் சார்ஜு அமெரிக்காக்காரனுக்கு போகுது. அப்போது ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறாங்க, ஒரு 10,000 50,000 செலவு பண்ணுறாங்கன்னா அதில் 1.5% எங்கே போகுது, அமெரிக்காவுக்கு. நீங்கள் கார்டு கொடுக்குறீங்க, நான் வாங்குகிறேன், ஒன்று உங்கள்கிட்டருந்து வரணும் சார்ஜ், இல்லை ஏன்ட்டு எடுத்துக்கிட்டு அங்கே போகுது. அப்போது ஒருத்தட்ட இவ்வளோ 1.5%னா ஒரு நாளைக்கு எத்தனை கோடி டிரான்சாக்ஷன் ஆகுது, அந்த அத்தனை கோடியிலையும் லட்சம் கோடியிலையும் அத்தனை பர்சன்டேஜ் அங்கே யூஎஸ்க்கு போகுது. அது போல தான் இந்த இதுவும். இந்த மாதிரி பண்ணிங்கனாலே இப்போ இதுலேருந்து நான் சொல்ல வர லெசன் என்னென்னா, உடனே உங்கள்கிட்ட இருக்க கார்டை மாற்றுங்க. முடிஞ்ச அளவுக்கு அடுத்ததாக நேஷனலைஸ் பேங்க்கில் வாங்குற கார்டு எல்லாமே ரூபே கார்டுன்னு வாங்க. ரூபே கார்டு வச்சுக்கிட்டிங்கன்னா யாருக்குமே இல்லை, அது சுற்றி நம்ம அரசாங்கத்திட்ட போகும். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற பணமும் அதுலேருந்து வர சார்ஜும் அரசாங்கத்துக்கே சுற்றி இங்கே நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு வரும். அப்படி இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே போதுங்க. அதை மாதிரி தான் இப்போ வர மறுசுழற்சி முறையில் தங்கமும். இப்போ ஜானா இப்போ லாஸ்ட்டாக ஒருத்தர் கேள்வி கேட்டார் இல்லையா, ரொம்ப அருமையான கேள்வி. அவரை போல திங்க் பண்ணுங்க. கண்டிப்பா உங்கள்ட்ட இருந்தால் சும்மா இருக்க தங்கத்தை டெபாசிட் பண்ணுங்க. ஓகே சார். சார் கடைசியா இன்னும் ஒரே ஒரு கேள்வி முடியல நீங்க. ஏன்னா வந்து நிறைய கமெண்ட்ஸ்ல வந்துட்டு சார் அப்போ வந்து கோவில்கள்லாம் அவ்வளவு தங்கம் சும்மா தானே இருக்கு சார், ஏன் சார் மக்கள் கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கணும், அது கோவில்ல இருந்து எடுத்துக்கிட்டு போலாமே அப்படிங்கிற நிறைய கமெண்ட்ஸ் வந்து இந்த கோவில் ரிலேட்டடா வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க சார். இதுக்கு மட்டும் ஒரு ஆன்சர். இல்லைங்க, கோயில்கள்ல வந்து சில கோயில்களில் வந்து அந்த மாதிரி வச்சிருக்காங்க. மற்ற கோயில்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை உருக்கி பேங்க்ல ஆல்ரெடி டெபாசிட் பண்ணிட்டாங்க. ஓகே சார். ஆமா, சில பல கோயில்கள்ல இல்லாம இருக்கு. அது தேவஸ்தானம் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஓகே. ஏன்னா இதுல ஒரு சென்டிமெண்ட் நிறைய இருக்குங்க. இதை போய் இப்ப நான் உங்கள்ட்ட இருக்க உபரியா இருக்க நகையை கொடுங்க அப்படின்னாலே பல பேர் இப்படி கேட்கறாங்க. இப்ப கோயில்ல இருக்க நகையை கொடுங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதெல்லாம் புராதன காலத்துது, இதெல்லாம் ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு போர்க்குட்டி தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அது வந்து அரசாங்கம் முடிவெடுக்கக்கூடிய விஷயம், தேவஸ்தான போர்டு அவங்க முடிவெடுக்கக்கூடிய விஷயம். அதனால இது தனிப்பட்ட நம்மள மாதிரி ஆட்கள் கருத்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சொன்னாலும் ஏன்னா மக்கள்கிட்ட வந்து ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர் இது. அதனால அதுல இருந்தே தொட வேணாம், நம்ம அதுக்கே போக வேணாம், மக்களுக்கு இருந்து எடுத்தாலே அது போதுமானதா இருக்கு. ஓகே சார், எல்லா கேள்விகளுக்கும் தெளிவா பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் இணைந்திருங்கள் கோல்டு குருவுடன்.